Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான நூடுல்ஸ் ரெசிபி, அதுவும் சிக்கன் வச்சு செய்ய போறோம். சூப்பரான நல்ல டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நூடுல்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்க நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு, அதுவும் நமக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் வீட்லேயே நம்ம செய்யலாம். இந்த சிக்கன் நூடுல்ஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் செஞ்சு வைக்கணும். அதுக்கு நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகும். சிக்கன் நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த 250 கிராம் போன்லெஸ் சிக்கனோட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், இது ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ். டார்க் சோயா சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு. லாஸ்ட்டாக ஒரு பைண்டிங்காகவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கனை 1/2 மணி நேரம் மேரினேட் செய்யணும். டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் கூட மேரினேட் செய்யலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 4 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் இன்னைக்கு 2 பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ், அதாவது 300 கிராம் ஹக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும் போது நூடுல்ஸ் பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் குலையாமல் நல்லா உதிரியாக வரும். நான் வாங்கின பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நூடுல்ஸை சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நூடுல்ஸை கையால் ப்ரெஸ் பண்ணும்போது 2 கட் ஆகி வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் வாங்கின பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 4 நிமிஷத்துலேயே நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இனி நூடுல்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதே சூட்டில் ஆற வச்சோன்னா நூடுல்ஸ் நல்லா குழஞ்சிடும். அதனால நூடுல்ஸுக்கு மேலே 1 கப் கூல் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் சேர்க்கறதுனால ஆறுனதுக்கு அப்புறமும் நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வரும். நூடுல்ஸ் 10 நிமிஷம் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் எல்லா இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நூடுல்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே மேரினேட் செஞ்சு வச்சுருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் செஞ்சு வச்சிருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சின்ன பீஸா சிக்கனை கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். கிட்டத்தட்ட 6-7 நிமிஷத்துலேயே வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா நம்ம இதே எண்ணெயில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். அதனால இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணணும்னா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 7 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கனை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூடான எண்ணெயில் நீளமாக ஜூலியன்ஸாக கட் பண்ண 1 கப் கேரட், 1/2 மீடியம் சைஸ் எல்லோ கேப்சிகம், அதோட நீளமாக ஜூலியன்ஸாக கட் பண்ண 1 கப் கேபேஜ், அதோட 5 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1/2 மீடியம் சைஸ் ரெட் கேப்சிகம், லாஸ்ட்டாக 1/2 மீடியம் சைஸ் கிரீன் கேப்சிகம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். 3 கலரில் கேப்சிகம் யூஸ் பண்ணுறதுனால நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட 1 கலர் கேப்சிகம் தான் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாகவே 1 கலரை வச்சு நீங்கள் நூடுல்ஸ் செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வேகக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனோட சேர்த்து வெஜிடபிள்ஸையும் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கிரன்ச்சியாக குக் ஆனால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். உங்கள்கிட்ட கிரீன் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸில் கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ். உங்களுக்கு இந்த சாஸ் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டிங்கன்னா ஓரளவு இந்த டேஸ்ட் வந்துடும். அதோட 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ்,
இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால இந்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சின்னதா கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட், அதோட 1 டீஸ்பூன் வினிகர், லாஸ்டா 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மெத்தடை நீங்க ஹக்கா நூடுல்ஸ்க்கு பதிலாக வீட் நூடுல்ஸ், ரைஸ் நூடுல்ஸ் வச்சு கூட நீங்க செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த நூடுல்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் பண்ணிடலாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மசாலாவும் நூடுல்ஸ்ல நல்லாவே ஒட்டும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகி சூப்பரான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இருக்கிற மாதிரியே அதே மாதிரியான சிக்கன் நூடுல்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ண வேண்டியதான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டோட வீட்லயே ரொம்ப சிம்பிளா செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.